குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நேரலை. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்குறது நான் ஜி.வி. கிருஷ்ணா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மணிமேகலை பிரச்சுரத்தின் நிர்வாக இயக்குனர், புத்தக பிதாமகன், எழுத்தாளர், முனைவர் திரு ரவி தமிழ்வாணன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா, காலை வணக்கம். வணக்கம். எழுத்து வேந்தரும் சிறந்த நூலாசிரியரும் வெற்றிகரமான புத்தக ஆசிரியராகவும் திகழ்கின்ற ஆன்மீக அறிஞர் ஐயா அவர்களுக்கு, சுவாமிகளுக்கு வணக்கம். கிருஷ்ணாவிற்கு வணக்கம். ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவுகோல் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். சுவாமிகளுக்கு ஒரு பட்டம் 2 பட்டம் இல்லாமல் பல பட்டங்களை கொடுத்த ரவி தமிழ்வாணன் ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நித்ய ஐயா ஒரு சில விஷயங்களால் வர முடியல. நம்மளுடைய ஆத்ம சங்கமத்தின் நாயகர், நம்மளது குருநாதர், அவரை பணிவோடு பாதம் தொட்டு வரவேற்கிறோம். காலை வணக்கம் சுவாமிஜி. ஆதி முதல் பூரணமாய் ஆத்மாவில் அமர்ந்து கொண்டு உள்ள குகைக்குள்ளே அற்புதமாக கோயில் கொண்டு முருகப்பெருமான் வீற்றிருந்து நம்மையெல்லாம் காத்தருளுகின்ற அந்த அற்புத அருள் இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல வேளையிலே எல்லோருக்கும் கிடைக்கட்டும். பக்திக்கு வித்தாகி பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாகி பாக்களை இயற்றி நம்மை பண்பட வைத்து பல அருள் பலன்களை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய அருளும் உடன் கிடைக்கப் பெற்று வளமாயும் நலமாயும் மகிழ்வாயும் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கிருஷ்ணா. காலை வணக்கம் சுவாமிஜி. சுவாமிஜி, 2-3 வாரங்களாகவே நம்மளுடைய நிகழ்ச்சியில் பேக் டு பேக் காலர்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கிறதுனால அந்த காலருக்கு போயிடலாம். ஐயாவுடைய கேள்வி போன வாரம் பேலன்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு நொடி. ஐயா சொல்லுங்க ஐயா. உள்ளத்தை குகை என்று சொன்ன ஓமையை நான் ரொம்ப ரசிச்சேன். நிச்சயமா ஐயா, நிச்சயமா ஐயா. ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு பணிவான வேண்டுகோள், காலர்ஸ் எல்லாருக்குமே, ஒவ்வொரு காலர்ஸுக்கும் ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதை தாண்டி உங்களுக்கு நிறைய கேள்வி கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சுவாமிஜியை நேரில் போய் சந்தித்து பேசலாம். ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் சொல்கிறேன், டிவி வால்யூமை மியூட்டில் வச்சுருங்க. உங்களுடைய பெயர், வயது, நட்சத்திரம், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்றத தெளிவாக சொல்லிவிடுங்க. இன்றைக்கி சொல்கிறத சுவாமிஜியும் கேட்டுட்டு இருப்பாங்க. திரும்ப ஒரு தடவை சுவாமிஜி கிட்ட சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த அதிர்ஷ்ட முதல் காலர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். யார், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து இலக்கியா பேசுறேன். இலக்கியாமா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் 3ஐயும் சொல்லுங்கம்மா. இலக்கியா, வயது 28, கேட்ட நட்சத்திரம் விருச்சிக. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுடா கண்ணா. இலக்கியா, குருவே சரணம். நல்லா இருமா, நல்லா இருமா. என்னம்மா ஐயா, ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா இருறா கண்ணு, குறையெல்லாம் தீர்ந்து வேண்டுவன கிடைக்க பெற்று நல்லா இருறா கண்ணா. நன்றி ஐயா. சொல்லுமா. நேத்து எங்க அண்ணனுக்கு பர்த்டே, அவங்களையும் ஆசீர்வாதம் பண்ணீங்க ஐயா. நிச்சயமா நல்லா இருக்கட்டும்மா. சொல்லுடா கண்ணா. ஐயா, வேலை கிடைக்கணும்னு கேக்குறேன் சுவாமிஜி. அப்படியா இலக்கியா? ஆமா சுவாமிஜி. சரி, என்ன படிச்சிருக்க? நான் எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன் சுவாமிஜி. சரி சரி. இதுக்கு முன்னாடி எதுவும் எழுதி நடக்கலையா? ஆமா, எக்ஸாம்க்கு எழுதி பாஸ் ஆகல சுவாமிஜி. சரி சரி சரிம்மா. தூக்கம் நல்லா வருதாம்மா உனக்கு இலக்கியா? தூக்கம் நல்லா வருது சுவாமிஜி. நல்லாண்ணா, நான் கேட்கறது எப்படின்னா 10 ஒன்னே தூங்கினா நான் ரொம்ப சோம்பேறின்னு சொல்லுவியா? அப்படிதான் இருக்காடா கண்ணு? அப்படி இல்ல சுவாமிஜி. இல்ல, ஒரு சின்ன சந்தேகம், அதுக்காக கேட்டேன். சரிங்க சுவாமிஜி. இல்ல, நல்லா தூங்கணும்னா எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? இப்ப நைட்டு ஒரு 10 மணிக்கு தூங்கினோம்னா காலைல ஒரு 5 மணிக்கு எந்திரிப்பேன். வீட்டு வேலையெல்லாம் கரெக்டா செய்வீங்களா? கரெக்டா செய்வேன் சுவாமிஜி. சரிம்மா, அதை சிரிச்சுக்கிட்டே சொல்றியம்மா. ஒன்றும் இல்லை, கிடச்சிருங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரே முறை நம்ம கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை, எந்தாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை யோக கணபதிக்கு பால்கோவால காப்பு கட்டணும் நிறைய பேருக்கு சொல்லுவோம் இல்லையா? அது ஒரு முறை செய்டா கண்ணு கிடைச்சிரும். ஒன்றும் பெருசா தடுங்கள் இருக்கா மாதிரிலாம் தெரியல.
சரிங்க சாமி. உனக்கு அந்த நேரம் அந்த சுக்கிர தசைன்னு முடிஞ்சு இப்ப சூரிய தசை ஆரம்பிச்சிருக்கோம் அநேகமா. சரிங்க. அதுல உனக்கு கண்டிப்பா அதுவும் நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட். சரி. அதனால நீ இதை செய்டா கண்ணா. சரிங்க சாமி. நல்லதும்மா. நன்றி. அடுத்த காலர் பார்த்தலாம் சுவாமிஜி. காலை வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஆரணிலிருந்து பேசுறேங்க. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ உங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. எனக்காக தாங்க. ரமேஷ், மேசராசி, பரணி நட்சத்திரம். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க ஐயா. ரமேஷ், வயசு என்னாச்சுமா? 43 சாமி. சொல்லுங்க ரமேஷ். சாமி, இப்போ நீங்க வந்து இப்போ யூடியூப்ல ப்ரோக்ராம் பார்த்தோம். 7ல ராகு இருந்தா நீங்க அன்னைக்கு வருஷப்போர் பண்ணி வர சொல்லியிருக்கீங்க. அதுக்காக டீட்டெயில் இருக்கலான்ட்டு. அதான் சாமி, வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே. தொழில் சரியில்லை சாமி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பட்டுத்தறி நெசவு தொழில் சாமி. இந்த 3 வருஷமா நிறைய நஷ்டமாகுது. 3-4 வருஷமா அதே மாதிரி பணம் விரையாகிறது, வருமானமே குறைஞ்சு இருக்கிறது, கடன் அதிகமாகுது, நகையெல்லாம் எடுத்துன்னு போய் வைக்கிறது, வீட்டில் இருந்தா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா? அப்படிதான் இருக்கு சாமி. ஓ தம்பி, நீங்க அந்த பூஜையில 2 விஷயம் இருக்கும். சிறப்புன்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஆமா சாமி. அதுல நீங்க பங்குள்ளுங்க. அநேகமா நீங்க ராகுதேசையை கடந்துகிட்டு இருக்கீங்க. சரிங்க சாமி. அதுவே கொஞ்சம் சிக்கல். நீங்களே சொல்லிட்டீங்க 7ல ராகு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சாமி, நீங்க அந்த இது பார்த்து யூடியூப்ல பார்த்தா சாமி. இல்ல கரெக்ட். அதுக்காக தானே நான் அதை விளக்கமாக கொடுத்தேன் நானு. இப்போ திருப்பி இங்க இந்த நிகழ்ச்சியில கூட வரும் பாருங்க. சரிங்க. நீங்க அதுல அந்த சிறப்பு பூஜையில முடிஞ்சா கடந்துட்டு, வீடும் எனக்கு ஏதோ தப்பா இருக்கா மாதிரி ஒரு சந்தேகமா இருக்கு. சரிங்க. அது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சாமி? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பட்டு நெசவு. அது எப்பயாவது வீட்டுல எங்கேயாவது நெருப்பு பட்டு ஏதாவது பிரச்சனையாச்சா? யாருக்கு சாமி? இல்ல நெருப்பு அது மாதிரி ஏதாவது வீட்டுல நெருப்பு புகைகள் அந்த மாதிரி ஏதாவது பட்டு செவத்துல கருப்பா ஏதாவது அடிச்சு ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். இல்ல சாமி, சரியா தெரியல சாமி. அந்த மாதிரி எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நீங்க பாத்துக்கோங்க. சரியா தெரியலன்றீங்களே. இல்ல அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்ல. இல்ல பன்னா வாட்டுல வந்து கட்டாயி எப்பயாவது பட்டு விழுந்துதா? என்னங்க சாமி? பன்னா வாட்டுல பட்டு நெய்யும் பொழுது ஏதாவது கட்டாயி போச்சா? சேலை நெய்யும் போது அந்த மாதிரி வெட்டுப்பட்டு? இல்ல அந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு டைம் சரி புதுசு ஆரம்பிக்கும் போது அந்த மேல இருந்து ஒரு கொம்பு வீழ்ந்து பட்டு கட்டாயிட்டு இருக்கு. சரி. இல்ல அது கலந்தாலே போதுமா? அதுலயே சரியாகும். அதுக்கப்புறமா என்னென்ன பண்ணலாம்னு, ஆனா ரமேஷ்னு பேர் வேண்டாம். சரிங்க சாமி. அதுவும் தவறாதான் இருக்கு. பரணி நட்சத்திரத்துக்கு அப்படி வைக்கிறது நல்லது இல்ல. சரிங்க. அதுவும் மாத்தணும். என்ன? லோக ரட்சகன் வைங்க. லோக ரட்சகன். ஓ சரிங்க. இல்ல லோகானந்தன். இது ரெண்டுத்துல ஏதாவது லோகானந்தன், லோக ரட்சகன். இப்ப வந்து சாமி, இப்போ மேசராசில இருந்து 4ல ராகு இருக்காரு. 6ல குரு சனி வக்கரமா இருக்காரு. உங்களுக்கா? ஆமா சாமி. அதெல்லாம் பார்க்கவே வேணாம், நீங்க வாங்க. அதுக்கு தான் நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், அன்னைக்கு வந்து அந்த சிறப்புல போங்கன்னு. சரிங்க சாமி. ஏன்னா அது நான் விளக்கம் கொடுக்க முடியாது. அது நாம கொஞ்சம் பேர் தான் அதை அனுமதிக்கிறேன்றதுனால நான் அது முழு விளக்கமா சொல்லல. அது அங்க வந்து பார்த்தா தான் தெரியும். அதை நீங்க அதை பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சனி வக்கரம் இதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. இப்ப உங்களுக்கு ராகுதேசம் நடக்குதா அது தெரியுமா உங்களுக்கு? அதனால நம்ம அறகுறையா தெரிஞ்சுக்க வேண்டாம் எதுவுமே. நாம சும்மா அது வந்து நம்ம ஒரு எழுப்புணர்ச்சியும் முன்னாடி சித்தர்கள் கொடுத்த அந்த நாட்களை வந்து வச்சுதான் நம்ம பண்றோம். அதை இது மாதிரி அறகுறையா தெரிஞ்சு மனசை போட்டு கலக்கிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு என்னன்னா, உங்க வீட்லயே சொல்றேன் உங்க வீட்லயே கேதுவனுடைய தோஷம் ஆதிக்கம் இருக்கு. பாருங்க, எல்லாருக்குமே வந்து குழப்பம், கோபம், தேவையில்லாத பிரச்சனை, வயிறு கோளாறு கண்டிப்பா இருக்கும். ஆமா, இதெல்லாம் வந்து பெருசாயிடும் எடுத்தேன்னா. அதுக்குதான் நான் அதை ஷார்ட்டா முடிச்சேன். நீங்க அதுல வந்து கலந்துங்க ரமேஷ். பேரை மாத்தீங்க. தீர்காயசா, தீர்க்க சுமங்களே, சீக்கிரம் கடன் தீர்ந்து பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லா இருங்க. ரொம்ப நன்றி. நல்லதுமா. நன்றி. நல்லதுமா. சுவாமிகள் கிட்ட வந்து அந்த ஏப்ரல் 14 பூஜைகள் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்கணும். அதோட எனக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது அங்கலட்சணம், அந்த புத்தகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போதே சுவாரஸ்யமாக இருந்தது. அதை பற்றி கேட்கலாம். அதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். காலை வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
திருச்சியிலேருந்து மோகனசுந்தரம் பேசுகிறேன். ஐயா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம். என்னுடைய மனைவிக்காக கேட்க போகிறேன். அவங்க பேர் அடைக்கல மேரி. ஓகே. சிம்மராசி, மக நட்சத்திரம். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. அவங்க வயதை மட்டும் அப்படியே சொல்லிடுங்க. அவங்க வயது 35. ஓகே, சொல்லுங்க தம்பி. குருவே சரணம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. என் மனைவிக்காக உங்களுக்கு ஆசமத்தை தந்து சாமிஜி. அப்படியா? குழந்தைக்காக கேட்டிருந்தோம். அடுத்த மாசம் டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க, 30ஆம் தேதி. சரி. அது இப்ப வந்து அவங்களுக்கு வந்து இது நஞ்சு கொஞ்சம் இறங்கி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அவங்க பயந்துட்டு இருக்காங்க. பாருங்க, பயமே வேண்டாம். மக நட்சத்திரம் உள்ளவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா பெண்கள் பாருங்க. ஆமா சார். அது ஒன்றும் பயப்படவே வேண்டாம், ஒன்றும் பெருசா பாதிக்காது. சரி சாமிஜி. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த சந்திர தசைன்னு ஒரு தசை போயிட்டு இருக்கும். சரி சாமிஜி. அதுல மனம் வந்துதான் பெருமளவுக்கு பாதிக்கும். இந்த மக நட்சத்திரம்னாலே போய் டெஸ்ட் பண்ணா எல்லாம் நார்மலா இருக்கும். ஆமா சாமிஜி. ஆனா பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். அவங்க எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது அவங்க மேல தப்பு இல்லை, அது நட்சத்திரத்துக்கே உடையது. சரி சாமிஜி. அதனால அதை பத்தி பயப்பட வேணாம். மடி இறங்கிடுச்சுன்னு சொல்றாங்களா? கருப்பை இறங்கி இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, கொஞ்சம் இறங்கி இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அது ஒன்றும் அதுக்காக ஒன்றும் செய்ய வேண்டாம். பிருங்கராசவம்னு ஒரு டானிக் இருக்கு. ஆயுர்வேதா மருந்து பிருங்கராசவம். அது 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கும் சாப்பிட சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்ப டேட் கிடைச்சிருக்கலாம், அன்னைக்கு வந்து பாத்துருங்க. நான் மொத்தமா என்ன பண்றது. அடுத்த மாசம் டெலிவரி டேட் 30ஆம் தேதி. டெலிவரியா? சிறப்பா நடக்கும், கவலையே விட்டுடுங்க. அப்ப இந்த மருந்து இப்ப வேண்டாம், டெலிவரி ஆகட்டும், எதுவுமே தேவையில்லை, அப்படியே விட்டுருங்க. வயிற்று அதிகமா தூக்குறதோ ஸ்டெயின் பண்ண வேணாம், அவ்வளவுதான். மற்றபடி டெலிவரி ஆகட்டும், பார்த்துக்கலாம். குறையில்லாத நிறையோடு நல்லா இருங்க. எல்லா செல்வமும் பெற்று நல்லா இருங்க. எனக்கு ப்ரமோஷன் எழுதிருக்கேன் சாமிஜி, அதுக்கு ஒரு ஆசீர்வாதம். வந்துடும், நிச்சயமா வந்துடும், நிச்சயமா வந்துடும். எதுவும் தப்பா இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை. சரி சாமிஜி. அப்படி இருந்தா நான் சொல்லியிருப்பேன். அதே பார்வை குறைபாடு உள்ளவங்க 2 பேருமே அது ஏற்கனவே வந்து பார்த்துட்டு நீங்க ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் எனக்கு எதுவும் தோணலை. இது பிரச்சனை ஆகுமா அப்படின்லாம் வரல. சரி சாமிஜி. குழந்தை பிறந்தானே வரும் சாமிஜி? வரவே வராது, நல்லா பிறக்கும். நீங்க திருப்பியும் ஃபோன் பண்ணி சொல்ல தானே போறீங்க. சரிங்க, நன்றி சாமிஜி. நல்லதுமா, நல்லதுமா, நன்றி. மதங்களை மாறின ஒரு மனிதம் தான் நம்ம சுவாமிஜி கிட்ட எல்லாரும் வந்து கேட்பாங்க அப்படின்றத ஒரு காலர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அடுத்த காலர் பார்த்தலாம். சுவாமிஜி, காலை வணக்கம். காலை வணக்கம் ஐயா. யார், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கவியரசன் பேசுறேங்க. ஐயா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. எனக்கான கேள்வி தாங்க ஐயா. சொல்லுங்க. என்னுடைய வயது 40 போகுதுங்க. தோட்டத்துல தண்ணி வைக்கிறேங்க. ஐயா ஐயா, அது வந்து சுவாமிஜிகிட்ட கேளுங்க. உங்களுடைய வயது, நட்சத்திரம் சொல்லிடுங்க. வயது வந்து 40ங்க. நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரங்க. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சொல்லுங்க தம்பி. சாமி வணக்கம். சாமிஜி வணக்கம், சொல்லுங்க. உங்க தீவிர பக்தர் நானுங்க. அப்படியா? ஆமாங்க சாமி. சரி சரி, மிகுந்த மகிழ்ச்சியா இருக்குதுங்க. நான் நிச்சயமா எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. தீர்காயிலா தீர்க்க சுமங்கலித்துவமா குறையெல்லாம் இல்லாம நிறைவாழ்வு நெடுஞ்செல்வம் பெற்று நல்லா இருங்க. நன்றி. நன்றிங்க சாமி. சாமியே வரம் கொடுத்த மாதிரி இருக்குங்க சாமி. கண்டிப்பா கண்டிப்பா. சாமி தாங்க கொடுத்தாரு. கண்டிப்பாங்க சாமி. சொல்லுமா சாமி. இது நான் விவசாயம் பார்த்துட்டு வர்றேங்க கொஞ்சம். சரி. அது போக திருப்பூர்ல வந்து பனியன் துறையில வந்து கட்டிங் மாஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரி. இப்ப தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. தென்னை மரம் எல்லாம் காயிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதாவது போர் போடலாமா என்ன ஏதுன்னு கேட்கலாமா? ஓ எஸ். அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்க சாமி. யார் கூட இருக்காங்க? நான் வந்து தனியா திருப்பூர்ல இருக்கிறேங்க. நான் ஒய்ஃபோடங்க. சரி. அம்மா அப்பா அண்ணன் 3 பேர் அங்க ஊர்ல இருக்கிறாங்க, பூர்வீக தோட்டத்துலங்க. சரி 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 சரி. அங்க ஒன்றும் சுமூகமா தானே இருக்கீங்க? அம்மா கூட எல்லாம் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லையே? சுமூகமா தான் இருக்கிறாங்க சாமி. அம்மா கொஞ்சம் உடம்புக்கு முடியாம தான் இருக்கிறாங்க, நான் நடக்க முடியாமங்க. அப்படியா? ஆமாங்க சாமி. சரி, எப்போ போர் போடணும்னு பிளான் பண்றீங்க தம்பி? இப்போ இன்னொரு 1 மாசத்துல போடணும் சாமிஜி. ரொம்ப தண்ணி ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுங்க. சரி சரி தம்பி. அது ஒன்றும் இல்லை தம்பி. சரிங்க சாமி. அது கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து, சரிங்க சாமி, அதே மாதிரி அந்த மண் இருக்கு இல்லையா, எங்க போர் போடுறீங்களோ அந்த மனைய முதல்ல சரிங்க சாமி உங்க கை முழம் அளவு ஒரு நூல் அளவு எடுத்துக்கோங்க. சரிங்க சாமி.
அதை வந்து ஈசானிய பாகத்தில் அந்த தண்ணியை கண்டுபிடிக்கிறது இல்லை எங்கே போடணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே சரிங்க சாமி. அதை வந்து ஒரு சதுரமாக அந்த நூலை அப்படியே ஒரு சதுரமாக வச்சு அளவெடுத்து சரிங்க சாமி. பள்ளம் தோண்டுங்க. சரிங்க சாமி. அந்த நூல் அளவு ஆழமாக தோண்டுங்க. சரிங்க சாமி. 4 பக்கமும் அதே அளவு இருக்கணும், இப்போ ஆழமும் அதே அளவு இருக்கணும். சரிங்க சாமி. அந்த மண்ணை மூடுங்க. சரிங்க. திருப்பி தோண்டின மண்ணை மூடுனீங்கன்னா சரிங்க சாமி. சமமா இருந்தாலும் அங்க தண்ணி கிடைச்சிரும், கொஞ்சம் தொலைவில் கிடைக்கும். சரிங்க சாமி. அது கோபுரமா வந்துருச்சுன்னா மேலேயே தண்ணி கிடைக்கும். சரிங்க சாமி. அது கிடைக்கலன்னா எந்த இடத்துல அந்த மாதிரி கிடைக்குதோ அந்த இடத்துல பள்ளம் தோண்டி பார்த்து சரிங்க சாமி. போர் போடுங்க தம்பி. சரிங்க சாமி. நன்றிங்க சாமி. நல்லதுப்பா. நன்றி. கேள்விப்படாத தீர்வா இருக்கு சாமி. ஐயா அது விஷயம் இருக்கு ஐயா அதுல. ஏன்னா இப்போ இதே இன்னொருத்தர் யாருன்னா தண்ணி கேட்டாங்கன்னா நான் இதை சொல்ல மாட்டேங்க. அவங்கள குறிப்பிட்ட இவர் பேசும்பொழுது இவர் ஆல்ரெடி பக்தருங்கிறாரு தெரியுது எனக்கு ஓரளவுக்கு. சாதாரண பக்தர் இல்ல, தீவிர பக்தர். அதனால தெரியுது. ஆனா முகம் எனக்கு நினைவு வரல ஐயா, நம்ம சும்மா சொல்லக்கூடாது. அதனால எனக்கு தெரியும் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. இது வந்து போருக்கு இல்லை, ஆனா எல்லாரும் எப்படி பயன்படுத்தலாம்னா ஐயா, ஒரு இடம் வாங்க போறாங்கன்னா அந்த இடம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு இந்த முறையை பின்பற்றினாங்கன்னா தெரிஞ்சிடும் ஐயா. பள்ளம் மண்ணு பத்தலை நோண்டினதுன்னா அந்த மனையை வாங்கக்கூடாது ஐயா. சமமா இருந்தா வாங்கலாம், கோபுரமா இருந்தா வாங்கலாம் ஐயா. மண்ணு பத்தலை ஒரு பிடி தேவைன்னா அந்த இடம் யாரானாலும் உபயோகப்படுத்தலாம் ஐயா, வாங்கக்கூடாது ஐயா. காலர் இருக்காங்க பார்த்துருவோம். காலை வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பண்ருட்டிங்க. என் பேர் லதா. லதாமா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ உங்க பெயர், வயது, நட்சத்திரம் மூன்றையும் சொல்லுங்க. எனக்காக தான். என் வயசு 52. சரி. சதய நட்சத்திரம், கும்பராசி. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சரிங்கம்மா. சொல்லுங்கம்மா. சாமிஜி வணக்கம். சாமிஜி வணக்கம்மா. முதல்ல உடம்புக்கு என்னம்மா? எனக்கு இப்போ ஒரு 2 மாசமா வந்து கர்ப்பப்பையில கொஞ்சம் பிரச்சனை, கேன்சர்னு சொல்லிட்டாங்க ஐயா. சரிம்மா. அதுதான் அதனாலதான் முதல்ல அதை கேட்டேன் நானு. ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஐயா. சரிம்மா. இதுல இருந்து நான் மீண்டு வரும். நான் நிறைய பிரச்சனையோட இருக்காங்க ஐயா. அதுதான் நீங்க தாங்க ஐயா நீங்க சொல்லணும். கேஸ் ஏதாவது வந்ததாம்மா? வழக்கு ஏதாவது இருந்ததா? இல்லைங்க, அப்படி எல்லாம் இல்லைங்க. ஒரு நிமிஷம். வழக்கு இல்ல இல்லையா? இது இந்த 3 வருஷமா இருந்து இந்த 5 வருஷமா தான் இந்த பிரச்சனையா? இல்லைங்க, இப்ப எனக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே வலி இருந்திருக்கு. சரி. கொஞ்சம் வீட்டுல நிறைய பிரச்சனை, கடன் பிரச்சனை. அப்ப அது அந்த கடன் பிரச்சனை எல்லாம் எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கு? அது ஒரு 6-7 வருஷத்துக்கு மேல. சரிம்மா, நீங்க ஒரே குழப்பம் ஒண்ணு, இப்ப கேன்சருக்கு வந்து இப்ப ஆபரேஷன் பண்ணிட்டீங்க. இன்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க, 6 ஊசி சொல்லிருக்காங்க ஐயா. சரி. அதுல ஒரு 3 இன்ஜெக்ஷன் பண்ணிட்டேன். சரி. இன்னும் 5 இருக்குங்க ஐயா. அதை போடுங்க, அதை முடிச்சிருங்க. பிரச்சனையும் அதையும் ஒண்ணு வச்சுக்காதீங்க. உங்களுக்கு வந்து நேரம் ரொம்ப மோசமா இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 5ல இருந்து 6 வருஷமா ஆகுது ஆரம்பிச்சு. புதனுங்கிற திசை உங்களுக்கு சரியா இல்ல. இது வந்து என்ன பண்ணும், அடுத்து கால் வலி, கால் நரம்பு இழுக்கிறது, வலி இருக்கிறது கொடுக்கும். பணம் கொஞ்சமும் தங்காது. அது தேவையில்லாம பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கும். குறிப்பிட்டு உறவுகள் எல்லாம் பகைப்படுத்திடும். அதனால மனவேதனை படுற மாதிரி ஏற்படுத்தும். இதுல வெறுப்பும், நமக்கு ஏண்டா வாழறங்கிற ஒரு குறிக்கோளும், தற்கொலை பண்ணிக்கலாமான்னு தோணக்கூடிய அளவுக்கு இருக்கும். இதனால என்ன பண்ணுவீங்க, எந்த வேலையும் செய்யாம ஒரு மாதிரி உட்கார்ந்துருவீங்க, சோர்ந்து போய். அதனால வந்து ஒரு மனசுக்குள்ள யாரும் வந்து என்ன மதிக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். அதனால இப்ப முதல்ல அந்த இருக்கிற மீதி உள்ள ஊசியை முடிங்க. இது குடும்பத்துக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்கு. அதை நம்ம இப்ப போய் பரிகாரம் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருக்க வேண்டாம். வீடு, நீங்க இருக்கிற வீடும் தென்கிழக்குல எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப வந்து நான் சொந்த வீடையும் நான் கொடுத்துட்டேங்க, அந்த கடனால கொடுத்துட்டேன். இப்ப வாடகை வீட்டுக்கு தான் வந்து 2 மாசம் ஆகுது. அதுவும் சரியில்லைம்மா. அதுவும் சரியில்லை. ஆமா, அது பாத்துக்கலாமா. முதல்ல நீங்க ஊசி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு முறை முடிஞ்சா வந்துருங்கம்மா.
சரிங்கய்யா. பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சரியான தீர்வு எடுக்கலாமா? சரிங்கய்யா. நல்லதுமா, நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்தலாம் சுவாமிஜி. காலை வணக்கம். வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்கய்யா. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களா? உங்க பெயர், வயது, நட்சத்திரம். என் பேரு கலாவதி, மீனராசி, ரேவதி நட்சத்திரம். வயதுமா? 50 ஐயா. மா 50. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. கொஞ்சம் வாய்ஸ் வந்து சரியா இல்லை உங்களுடைய இது. நெட்வொர்க் இருக்க இடத்துல பேசிடுங்க. நன்றி. சரிங்கய்யா. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. அம்மா சொல்லுங்கம்மா. சாமிஜி வணக்கம். சாமிஜி வணக்கம்மா. ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணீங்களாம்மா? இல்லைங்க ஐயா, குழந்தைங்க தான் 2 பேரும் ஆபரேஷன் பண்ணிருக்கு. இல்லை அம்மா, நான் அதுதான் கேட்குறேம்மா. ஆப்ரேஷன் ஏதாவது நடந்ததா? ஆமாங்க ஐயா. சரி சரி. உங்களுக்கு ஒன்றும் பல்லுல எதுவும் பிரச்சனை வரலையா? பல்லு இல்லைங்களா? ஆ, ஆமாங்க ஐயா, பல்வலி வந்து பல்லெல்லாம் 4 பல்லு எடுத்துட்டு. அதுக்கு பேர் என்ன? அதுவும் ஆப்ரேஷன் தான். சொல்லுங்க. ம், ம். இதெல்லாம் வேற சின்ன சின்னதாக கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கு பாருங்க. சொல்லுங்கம்மா. சாமிஜி குருவடி சரணம், திருவடி சரணம். நல்லா குறையெல்லாம் தீர்ந்து தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. சாமிஜி மாமியார் வீட்டுல வந்து வீடு இருக்குங்க, அது வந்து பிரச்சனையிலேயே இருக்கு. பேங்க் லோன்லயே போயிட்டு இருக்கு. யாரு உங்க மாமியாருக்கு யாருக்கு சொத்து கொடுக்கணும்? என்ன மாதிரி பிரச்சனை? மாமியாரு தான் சாமிஜி வீடு. ம், அது வந்து மாமனார் இருக்க சொல்ல கட்டின வீடு. ம், அது வந்து லோன்ல இருக்கு, பேங்க்ல பத்திரம் வச்சிட்டு இருக்காங்க. ம். அந்த பத்திரத்துக்காக நாங்க திரும்ப திரும்ப கேக்குறோம், பேங்க்ல எங்களுக்கு சரியான பதில் இல்ல. ம். அதனாலதான் சரி அந்த வீடு நாங்க ரெடி பண்ணியும் விட முடியல. அது எப்படி எங்க கைக்கு கிடைக்குமா? இல்லம்மா, கைக்கு கிடைக்கும். ஆனா இப்ப கிடைக்கிற மாதிரி இல்ல, அது தெரியல. ஏன்னா இன்னும் 3 வருஷம் இந்த நேரம் சரியில்லாதது இருக்கு. இது வந்து அதனாலதான் மருத்துவ செலவுகள், போலீஸ் வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகள், கோபத்தால ஏற்படுறது, சொத்துக்கள் கூடி பிரச்சனைகள், இது 5 இருந்தே இருக்கும். ஹலோ. ஆமாங்க சாமிஜி. இல்லைம்மா, கம்னு இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா ஏதோ ஒன்று சொல்றாரு அவரு. இது அம்மா, நீங்க 2 விஷயம் இருக்கு. நீங்க கேட்கறத நான் நேர் அலைவரிசையில் அலசிட்டு இதுக்கான முடிவை சொல்ல முடியாது. அதை நீங்க வந்து பாருங்கம்மா. ஏன்னா சொத்து சமாச்சாரம் அது மட்டும் இல்லாம வரலன்னு சொல்றீங்க, பேங்க் வேற சொல்றீங்க. அதனால நான் எதுவுமே வந்து இதுல தீர்வு கொடுத்துட முடியாது. நீங்க நேர்ல வந்து பாருங்கம்மா. அம்மா வீட்டு சைடும் அந்த மாதிரி தான் இருக்கு. இல்ல, அது எனக்கு தெரிஞ்சு அதான் நான் மொத்தத்துல 5மே சொல்றேன். நான் தான் சொத்து பிரச்சனை வரும், இது கொஞ்ச நாள் போச்சுன்னா போலீஸ் பிரச்சனை வரும், அறுவை சிகிச்சை ரத்தத்தை பாக்குற மாதிரி அறுவை சிகிச்சை அது சின்னதோ பெருசோ பண்ணிக்கிட்டே இருக்கும், சர்க்கரை நோய், ரத்த அழுத்த நோய் புதுசா கொடுக்கும், இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதனால்தான் நீங்க உடனே வந்து பார்த்து சரி பண்ணிக்கோங்க. நல்லது. ஒரு நிமிஷம் சாமிஜி, ஒரே நிமிஷம். ஐயா வணக்கம் ஜி. சாமிஜி வணக்கங்க. கேட்டு இருந்தானே இருந்தீங்க? இல்ல, எங்க ஒய்ஃப் பேசிட்டு இருந்தாங்க, நான் இப்பதான் வந்தேன் உள்ள. சரி சரி சரி. உங்ககிட்ட பேச கண்ணு தான் கலங்க எனக்கு. ஐயோ, ஒன்றும் கண் கலங்காதீங்க, ஒன்றும் கண் கலங்காதீங்க. என் பேர் வந்து மணிகண்டன், மேஸ்டர் ராசி பாருங்க. சரி 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 சரி. 54 வயசு ஆகுது. சரி, 54 வயசு வரைக்கும் போராடி தான் இருப்பீங்க நீங்க. நினைச்ச காரியம் எதுவுமே நடக்குது போறது. இல்லம்மா, அதான் நான் என்ன சொன்னேன்னா, கொஞ்சம் நிறைய சிக்கல் இருக்கு. இது 2-3 விதத்துல இருக்கு. இது வந்து நம்ம நேரலையில பேசி அலவரிசையில பேசி அதை முடிவு எடுக்க முடியாது. நானும் எவ்வளவு போராடுறோம். சரி பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு சீக்கிரம் வந்து பாக்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க. ஒன்னும் புரியல. சரி பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம், வாங்க. நல்லது நல்லது. கீழே தெரியுற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணீங்க ஐயா. சமயம் அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். காலை வணக்கம். ஆச்சரியத்தின் உச்சம். ஒரே நிமிஷம். ஆச்சரியத்தின் உச்சம். வணக்கம் சாமி. பல்லுல பிரச்சனை இருக்கா? ஆமா ஐயா, ரொம்ப அபூர்வம். ஐயா காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம் சாமி. ஐயா யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? விழுப்புரத்துலேருந்து ஜி மோகன்ராஜ். மோகன்ராஜ் ஐயா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர்? எனக்கான கேள்வி.
வயது நட்சத்திரம் சொல்லுங்க. வயது 43, சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். சுவாமிஜிகிட்ட கொடுக்குறேன், பேசுங்க ஐயா. ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. வணக்கம். வீடு வந்து எரிஞ்ச வீடு சாமி. 2019 எரிஞ்ச வீட்டுல நான் அதுக்கப்புறமேட்டு அதுல சின்னதா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஷீட்டு போட்டு இப்ப அதுல குடி வந்துக்கிறேன் சாமி. ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வர வரப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது சாமி. இல்லம்மா, அது 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 அப்படி இல்லை. அது வீடால, அது வீடு எரிஞ்ச வீடுங்கிற போது அது தவறு. அதுக்கு நம்ம அது நான் சொல்றேன் என்ன பண்ணணும்னு. அது ஒன்றும் இல்லை. ஒரு 16 நாள் தொடர்ந்து என்ன பண்ணுங்க. முதல்ல அதுக்கு பதில் சொல்லிடுறேன். எங்கேயா கோயில்ல, புராதனமான கோயில்ல அல்லது கோயில்ல அபிஷேகம் பண்ணி கீழே வர தண்ணி இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும், அந்த தண்ணியை கொஞ்சம் பிடிச்சிக்குங்க. அதை பிடிச்சி கோமியத்தோட கலந்துக்கங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுடுங்க. அதை போட்டு வீடு ஃபுல்லா தெளிச்சுட்டு சாம்பிராணி போக காலையிலயோ சாயந்தரமோ அதை பண்ணுங்க. அது முதல்ல சரியாயிடும். நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 4 இருந்து 7 வருஷம் 6 வருஷமா தான் பிரச்சனை அதிகமா இருக்கு. அல்ல சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பரவாயில்ல, ஏதோ ஒன்று சமாளிச்சோம், பிரச்சனை இருந்தது சமாளிச்சோம். ஆனா இப்ப சமாளிக்க முடியல. பின்னாடி பிரச்சனை வருது, நேரடியா வர மாட்டேங்குது. எப்படி செலவு வருதுன்னு தெரியல, ஏன் கடன் ஆகுதுன்னு தெரியல, எதுல போனாலும் தடுங்கல் ஆகுது, ஏன் தடுங்கல் ஆகுதுன்னு தெரியல. என்னன்னே புரியாம இருக்கிற ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கோம். இது கூட இருக்கிறவங்களாலும் உறவுகளாலையும் நீங்க நஷ்டப்படுறது கஷ்டப்படுறது கண்டிப்பா இருக்கும். அதுதான் நானே சொல்றேன். நானு இது கொஞ்சம் பிரச்சனை தான். இப்ப வரக்கூடிய தமிழ் வருஷப்பிறப்புக்கு அந்த 14ஆம் தேதி இந்த ராகு கேதுன்னு என்னோட இணையதளத்துல போயிட்டு இருக்கோம். இப்ப இதுலயும் சொல்லுவோம் பாருங்க, அதுல கலந்துக்குங்க நீங்க. ஏன்னா உங்களுக்கு ராகுதேச பிரச்சனை அதிகமா இருக்கு. இன்னும் 2 வருஷத்தை கடந்தாகணும் நீங்க. அதுக்கப்புறம் 9 வருஷம் வரும், அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா இதை நாம சாந்தி பண்ணிடணும். ஒவ்வொரு 2 வருஷமும் உங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. 2 வருஷம் நல்லா இருந்தா அடுத்தது பிரச்சனை, 2 வருஷம் நல்லா இருந்தா அடுத்தது பிரச்சனை. அந்த நல்லா இருக்கிறதுங்கிறது சமாளிக்கிறது. ஆமா, இது வந்து நம்ம கரெக்டா பண்ணிடணும். நீங்க அதை தொடர்பு கொண்டு கேட்டா அன்னைக்கு பூஜையில கலந்துட்டு முதல்ல கொஞ்சம் சுதாகரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன வந்து பாருங்க. ஆமாம்மா, நல்லதும்மா, நல்லது. ஏன்னா பேரை கண்டிப்பா மாத்தணும், அதையும் சொல்லிடுறேன். பேர் மாற்ற வேண்டி வரும். ஆமா, இப்ப ஏன்னா நீங்க பரணி தானே சொன்னீங்க, பூரம். நீங்க என்ன பேர் சொன்னீங்க? அந்த பாருங்க, அந்த மோகன்ராஜ் வேண்டாம், அது கொஞ்சம் மாத்திக்குங்க. மோகன ஆதவன். மோகன ஆதவன். மோகன ஆதவன். இது முதல்ல எழுதிட்டு வாங்க, இதுலயே நிறைய மாற்றம் வந்துடும். நல்லதுங்க, நன்றி. ஐயா வந்துட்டு ரொம்ப நேரமா வந்து காத்துக்கிட்டு இருக்காரு, நானும் காத்துக்கிட்டு இந்த காலர்ஸ்ல ஏதாவது அதிசயம் பாத்தீங்களா ஐயா? என்னன்னா, எடுத்த உடனே அவங்களோட பிரச்சனை என்னங்கிறத அவங்க சொல்லும்பொழுதே நீங்கள் அப்படியே கணக்கிடுறீங்க. என்ன திசை, என்ன இது இப்போ நடந்துட்டு இருக்கு, இப்போ எந்த வருஷத்தில் அது வந்து அடுத்த திசை மாறுது, அதை வச்சு அந்த திசையை வச்சு நீங்கள் சரியாக அதை வேகமாக கணிக்கிறீங்க. ஜோதிடர்கள் கணிப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நேரம் எடுத்துக்குவாங்க. நீங்கள் மிக சடுதியில் அதை எடுத்து கணக்கிட்டு அதை கண்டுபிடிச்சு சொல்லிடுறீங்க. இல்லை, அது மட்டும் இல்லையா, அது நிறைய இருக்குது. நம்ம அந்த குரல் இருக்கு இல்லைங்க, அதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குது. உதாரணம், நீங்கள் 2 பேரும் ஒன்றை கவனிச்சிருக்க மாட்டீங்க. அந்த அம்மா பேசினாங்களே போன முறை, காக்கா கத்திக்கிட்டே இருக்கு பாருங்க பின்னால். அது உங்களுக்கு, அதை நீங்கள் கவனிக்கல, நான் கவனித்தேன். காக்காய் கத்தும்போது அதுக்கு ஒரு காரணம் உண்டு. காகம் கரைய பட்சி சொல்லுமாம் சூழ்கிரகம், அக்கிரகம் பாதிப்பால் அகப்பட்ட குடும்பம் ரத்தத்தை காணுமடா. அவ காக்கா கத்தும்போது இந்த வீட்டில் ஆப்ரேஷன் நடந்திருக்கணும். இதான் விஷயம் கிருஷ்ணா. அது சின்ன ஆப்ரேஷன், பெரிய ஆப்ரேஷன், ரத்தம் தெரியுற ஆப்ரேஷன். வாரம் ஒரே வச்சிருக்கீங்க. என்ன வந்து கேட்குறாங்க, எப்போ என்னப்பா திடீர்னு சைலண்ட் ஆயிடுறா அப்படின்னு. அருமையான ஒரு விஷயம். பஞ்சபட்சி சாத்திரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு அம்மாவை கேட்ட பாருங்க, அந்த அம்மா பார்த்தீங்கன்னா மைனா கத்துச்சு, நீங்கள் அதை கவனிக்கல. மைனா கத்துனா அதுக்கும் உண்டு.
பட்சிகள், அதாவது இதெல்லாம் சூப்பராக கதை விளக்குறாருன்னு நம்ம ஆளுங்க சில பேர். நகைச்சுவைக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க, நக்கல் அடிக்கிறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க, குறையாவே கமெண்ட்ஸ் அடிக்கிறதுன்னு நிறைய பேர் இருப்பாங்க ஐயா. அந்த வகையில் இதெல்லாம் நாம் சொல்லலை, 500-1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து வரக்கூடிய முன்னோர்கள் கணிக்கப்பட்ட விஷயங்கள் இது. ஆனால் இதை எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, சகுனத்தில் எடுத்து போய் சேர்த்துட்டாங்க. சகுனம் கிடையாது இது. ஒரு விஷயம், ஒரு பள்ளி கத்துறது கூட நம்ம புத்தகத்தில் கொடுத்துருப்பேன். அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன விஷயம், காகம் கரைஞ்சா என்ன, எந்த பக்கம் கத்துனா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். அதை ஃபாலோ பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, சாமி அதை நான் பின்பற்றுறேன், ரொம்ப நல்லா இருக்கு சாமின்னு. கேள்வியா? ஆமாம் சுவாமிஜி, அவருடைய கேள்வி எனக்கு பயங்கர ஆர்வத்தை தூண்டி இருக்கு ஐயா. போன வாரம் அந்த கேள்வி வந்து முடிவில் கேட்டால் என்ன நிறைவு பெறலை. மனிதனும் மரங்களுக்கும் மனிதர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது சரி, ஆனால் கிரகங்களுக்கும் மரங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் கேட்கிறேன் என்றால், கல்லால மரத்தின் கீழ் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளும் போதி மரத்தடியில் புத்தர் அமர்ந்திருப்பதும் பார்க்கிறோம். அதுபோல ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தல விருட்சம் இருப்பதையும் நாம் அறிவோம். இதன் காரணத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்னு போன வாரம் கேட்டிருந்தேன் சாமிகள். அது கல்லால மரம் வரைக்கும் சொன்னீங்க, அதுக்கு அடுத்த இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லணும் நம்ம நேயருக்கு. ஏன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியிலையும் போன வாரம் கல்லால மரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சுவாமிஜி. ரிலேட்டடாக கேள்வியும் அவர் கேட்டுட்டாரு. ஐயா, மரங்களுக்கும் கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம்? மரங்கள் எல்லாத்துக்கும் சம்பந்தம் ஐயா, மனிதனுக்கு மட்டும் இல்லை, மரங்கள் எல்லாத்துக்கும் சம்பந்தம், ஜீவன்களுக்கும் இருக்குல்ல. அப்போ மனிதனுக்கும் விலங்குகளுக்கும், மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன சம்பந்தம் கேட்க முடியாது. நீங்கள் ஆலமரத்தை பார்த்துருக்கீங்களா ஐயா? ஆமாம். அது விழுது இருக்கு இல்லையா, அது கீழே எந்த செடியும் முளைக்க விடாது ஐயா. ஓ ஆமாம், நிழல் ஒரு காரணமாக சொல்லலாம். நிழல் இல்லையா, அது முளைக்கவே விடாது, அது எந்த செடியும் முளைக்க விடாது, வளர விடாது. அதோட விழுது மட்டும் பூமியில் பட்டு வரும். அப்போது ஒரு ஓமை சொல்கிறாரு, ஆண்டவனுடைய படைப்பு எப்பேற்பட்டது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு ஊசியில் யானையை நுழைச்சி எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வைப்போம். என்ன எப்படி முடியுமா? எப்படி முடியும்? முடியாது. ஆலப்பழம் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன் சுவாமிஜி. ஐயா, அதில் விதை எவ்வளோ இருக்குங்க? ரொம்ப சிறு, சின்னதாக இருக்கும். மரம் பயங்கர பெருசாக இருக்கும். அப்போ எப்படி யானையில் நுழைக்க முடியாது அந்த ஊசியில் இரவுனால? தெரியலையா, முடியுமா? முடியாது. கடுகு மாதிரி இருக்கிற விதையில எவ்வளவோ பெரிய விருட்சங்கள் வருது. அந்த விருட்சத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? சூரியனும் சந்திரனும் கிரகங்களோடு சேர்ந்து ஆதிக்கம் செலுத்துது. அதை உள்வாங்கி தனக்கென்ற ஒரு பாணியை வைத்துக் கொள்ளுகிறது ஆலமரம். ஓகே, சரி. இது கிரகங்களை உள்வாங்கி தன்னுடைய பருத்த நிலையை காட்டி ஆலமரம் இருக்கு. அதனால தான் மீத்தேன் சக்தியும் சூரியனிலிருந்து வெளிப்படுகின்ற ஊதா கதிரினுடைய சக்தியும் ஆலமரத்துக்கு அதிகம். அதனால கருப்பையில் இருக்கக்கூடிய ஆணுக்கு உயிரில் இருக்கக்கூடிய தன்மையை இந்த மீத்தேன் சக்தியும் அந்த புற ஊதா கதிரினுடைய சக்தியையும் அதிகமாக வச்சிருக்கிறதுனால தான் அதை எப்படி மருந்தாகி அந்த ஆலம்பழத்தையும் ஆலம் விழுதையும் ஆலம் பட்டையையும் மருந்தாக்கி சாப்பிட்டால் எப்பேற்பட்ட மலடும் சரியாகிவிடும். அப்போ மலட்டுக்கு சுத்தி வர்றதும் ஆலமரம் ஐயா. இப்போ நம்ம பேசுறோம் ஐயா, அரச மரத்தில் அது போல என்ன அப்படின்னா, காற்றுக்கு நம் விரல்களையே உதாரணமாக சொல்றோம். நீர், நிலம், நெருப்பு, ஆகாசம், காற்று அப்படின்னு விரல்களையே நம்ம உதாரணம். எந்த விரல் நீரான விரல், எந்த விரல்னு ஆதாரமாக நம்ம பார்த்துருக்கோம் பல விஷயத்தில். அப்படி பார்க்கும் பொழுது ஒருத்தர் தியானம் உண்மையிலேயே நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அரச மரத்துக்கு அடியில் தியானம் பண்ணி பார்க்கணும் ஐயா. நான்லாம் அனுபவ ரீதியாக பார்த்துருக்கோம். ஒரு தனி அனுபவமாக இருக்கும். அனுபவமே இல்லை ஐயா, அதோட சுகம் தனி ஐயா. அந்த உலகத்தினுடைய சுகம் அது தனி. எப்படின்னா துரிய சக்தியை எளிதில் வேலைப்படுத்தும் ஐயா. அது அதாவது தூண்டிவிடும், துரிய சக்தியை எளிதில் தூண்டிவிடும். அப்போ துரிய சக்தியை தூண்டணும்னா சந்திரன், சூரியன், குரு, செவ்வாய் இவங்க 4 பேரும் பலமாக இருக்கணும்.
இந்த 4 பேரும் பலமா இருக்கணும்னா புதனுங்கிற கெமிக்கல் உடல்ல இருக்கக்கூடிய திரவிய சக்திகள் எல்லாம் பலமா இருக்கணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். அப்போ இது மொத்தத்தையும் ஒண்ணு குட்டி காற்றுக்குனே தனி சக்தி வாய்ந்தது அரச மரம் ஐயா. அது மட்டும் இல்லாம அது 3 முகூர்த்தத்துக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்க வல்லது. அது ஒன்று பிரம்ம முகூர்த்தம், அப்புறம் பௌலி காலம் அப்படின்னு சொல்லி 3 காலங்கள் இருக்கு. அந்த நேரத்தில் நாம் அங்கே உட்கார்ந்து சுவாச பயிற்சி தியான பயிற்சி செய்தால் அதில் இருக்கையா அற்புதமான கார்பன் டை ஆக்சைடை உடைச்சி எடுத்து அற்புதமான சக்தியை உள்ளுக்குள்ளே கொடுக்கக்கூடிய காற்றுக்கு அந்த சக்தி அரச மரத்துக்கு உண்டையா. அப்போ எதெல்லாம் காற்று கிரகமாக இருக்கிறதோ அந்த காற்று கிரகங்கள்லாம் எப்படி ஒரு மனிதனை நோயாக மனதாக செயலாக பாதிக்கிறது. எப்பவுமே ஐயா செயல் சிந்தனையா மாறுது ஐயா, சிந்தனை மனமா மாறும் ஐயா. இது 3மே ஒன்று முன்ன பின்ன போகும். ஆமா, சிந்தனையும் சரி மனமும் சரி செயலும் சரி, இங்கே தான் விஷயமே இருக்கு ஐயா. இதுக்கான கிரகங்கள் ஒரு மனிதனை இயக்கி அவனை அறியாம தப்பு நல்லது எல்லாத்துக்கும் உட்பட்டது. அது அப்படி இருக்கும்பொழுது அதை சமப்படுத்துகின்ற சக்தி அரச மரத்துக்கு உண்டு. கல்லால மரம் இதை தெரிஞ்சு கல்லால மரம் ஆலமரமும் அரச மரமும் இணைந்த சக்தி கல்லால மரம். அதனாலதான் சனகர் சனந்தனர் சனகுமாரர் சனாதர்னு சொல்லக்கூடிய 4 முனிவர்களுக்கு காலத்தை அறிந்து சிவபெருமான் தட்சணா மூர்த்தியாக அவதரித்து அவங்களுக்கு சடகர உபதேசத்தை செய்கிறாங்க. இந்த 4 தான் எப்படி வேதத்தில் ரிக்கேஜு சாமன அதர்வனம் இருக்கோ அதில் என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அதை மிகுதிப்படுத்தி தமிழிலே வெளிக்கொண்டு வந்தார் சனகர் சனந்தனர் சனத்குமார் சனாதனர். இவங்க இதை யாரா உபதேசம் பண்றாருன்னா சிவபெருமான். எங்க பண்றாருன்னா கல்லால மரத்துக்கு கீழே. அப்போ புத்தி என்ற குரு பலமாக இருக்க வேண்டும். எவனுக்கெல்லாம் குருதசை நடந்து பிச்சைக்காரன் ஆவான்னு நம்ம போன வாரம் பேசினோமோ அந்த மாதிரி ஆளெல்லாம் அந்த கல்லால மரத்துல போய் வழிபட்டால் குருதசை பாதிக்கவே பாதிக்காது. காரணம் சனகாதிகள் உட்கார்ந்து பண்ண மரம் அது. நம்ம மரம் நினைக்கிறோம், அதுல அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஐயா. இந்த கல்லால மரத்தை கோவில்லையும் ஆசிரமங்கள்ல மட்டும்தான் வளர்க்கணுமா, வீடுகளில் வளர்க்கறது? தாராளமா வளர்க்குறாங்க. இடம் இருந்தா வளர்க்கலாம். நாம தான் கொஞ்சம் இடத்தையே ஒரு ரூம் போட்டுடுறோமே, அதுதானே பிரச்சனையே இல்லைங்களா? இப்போ காலப்போக்கில் மரங்கள் அழிவதற்கு காரணம் என்ன? இடங்கள் தேவை வரும்போது ஒரு அடியை கூட விட்டு வைக்கிறது இல்லை. முன்னையாவது 6 அடி மண்ணு கொடுத்தான் ஆண்டம் ஒன்றும், இப்போ வரும் 1/2 கிலோ கேரி பேக் தான் கொடுக்குறான். இப்போ இந்த மரங்கள் கிரகங்கள் சொல்றப்போ ராகு கேது அந்த மாதிரி ஏதாவது லிங்க் இருக்கா இல்லை மற்ற எல்லாம்? அவசரப்படாத சொல்கிறேன், ஆர்வம் உனக்கு மிகுதி தெரியுது, புரியுதா? பிரேக்கா கொடுத்துடலாம் சுவாமி. ராகு கேது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சொல்லிடுங்க சுவாமிஜி. நீங்கள் எதுக்கு நம்மளுடைய 14ஆம் தேதி அது சொல்கிறேன் நான். அப்போ கல்லால் அமரணும் போது குருங்கிற ஒரு தன்மை யாருக்கெல்லாம் அந்த குரு குறைபாடுகள் இருக்கோ, யாருக்கெல்லாம் நல்ல குருவை தேடுகிறோமோ அவங்கெல்லாம் கல்லால மரத்தை பிடிச்சா அது மட்டும் இல்லையா, பித்தை தீர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு, மனபேதலிப்பை தீர்க்கின்ற சக்தி அதுக்கு உண்டு, குழப்பத்தை தெளிவுபடுத்துகின்ற மூளையில் இருக்கக்கூடிய திறனை அதிகப்படுத்துகிற சக்தி உண்டு. ஒவ்வொரு மரத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணத்தை கொண்டிருக்கு. கல்லால மரம் சொல்லட்டோம்னா அது காய்த்து நான் பார்த்ததில்லையா, ஆனா அது விதை உண்டையா. இதுல எத்தனையோ விஷயங்கள் ஐயா சொல்றதுக்கு முன்னாடி தம்பி சொன்ன மாதிரி ஐயா, வருகின்ற 14/4 தமிழ் புத்தாண்டு அவசரப்படுற உனக்கு உள்ளன்னு சொல்றாங்க. அது அந்த புத்தாண்டுல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது தான் பாருங்க. இந்த ராகு கேதுங்கிறது அதை ஒரு பெரிய பூதாகரமாக சித்தரித்து உனக்கு பாம்பு தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, இது இருக்குது அது இருக்குன்னு சித்தரிச்சிட்டாங்க. இந்த ராகு கேதுகள் எதுக்காக ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்குன்னா அந்த 2 இருந்தால் தாங்க உயிரே. அதனால தான் 2 பாம்புகள் பின்னா மாதிரி மருத்துவத்துக்கே ஒரு சிம்பல் போட்டிருப்பாங்க. அது மாதிரி நம்ம உடம்புலேயே மூலாதார சக்கரத்திலிருந்து சகஸ்திரம் வரைக்கும் அதுக்கு மேலே போகணும்னா கூட இந்த 2 பாம்பு பின்னி இருக்கணும்.
மறைமுகமா விஷத்தினுள் பெரிய மகத்துவமான மருந்து இருக்கிறது என்பதை ராகுதசை நடந்தா அனுபவத்தை கொடுக்கும். தான் நல்லவனாக இருக்கின்றவன் தேவையற்ற வேலைகளை செய்து தேவையற்ற இச்சைகளால் காமம் கொண்டு காமுருவானாயின் அவன் குருதசை வரைக்கும் அவஸ்தைப்பட்டாகணுங்கிறது விதி. அப்படிப்பட்ட நம்மையும் அறியாமல் அறிந்து செய்யக்கூடிய தவறுகளை உணர்த்தி காட்டுவதுதான் ராகு கேது. இது ஒருவர் அல்ல, அஸ்தீக சித்த பெருமான் இதுக்காகவே அவதரிக்கப்பட்டவர். இந்த பாம்புகளால் ஏற்படுகின்ற தன்மையெல்லாம் ஒரே அன்னையாக படைக்கப்பட்டு பார்வதி அன்னையாரியே அது ஒரு அற்புதமான அன்னை புண்ணியா தேவி என்றே ஒரு அவதாரம் இருக்கிறது. அந்த அவதாரத்திலே அந்த அன்னையை வணங்கியவர் அஸ்தீக சித்தர். அந்த அஸ்தீக சித்தர் இந்த ராகு கேதுகள் என்ற 2 பாம்புகளுடைய பிறவியில் பாதிக்குமே. ஆனால் பரிஷத் மகாராஜாவினுடைய தட்சகன் என்ற பாம்பு தீண்டும் பொழுது அந்த பாம்பை காப்பாற்றுகிறார். அவருடைய பையன் அழிக்க போகும்பொழுது அப்போ உத்தங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த யாகத்தை பண்றார். அந்த பாம்பு அழிக்கின்ற யாகத்தை உத்தங்கர் என்ற ரிஷி பண்றார். அஸ்திகர்கிட்ட தேவர்களும் கடைசியா தட்சகனும் போய் சாக போது வேண்டும் போது அஸ்திகரை போய் எல்லாரையும் போய் வணங்குங்கன்னு சொல்லி விஷ்ணு கிட்ட போகும்போது விஷ்ணு சொல்றார். அப்போ விஷ்ணு வணங்கும் பொழுது விஷ்ணு சொல்றார், இது என்னால் ஆகாது, அஸ்திகரை போய் பாருன்னு. அப்புறம் அஸ்திகரை போய் பார்த்தபோது அவர் அனுகிரகம் பண்றார். இந்த பிரச்சனைக்கெல்லாம் தலைவராக விளங்கினவர் சமீக முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர். இதெல்லாம் இலக்கமாக இன்னும் நாளை மறுநாளில் இணையத்தில் சஞ்சீவி ராஜா சுவாமிகள் போடுங்க, வந்துடும். முழு விளக்கத்தையும் சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு அற்புதமான நாள். சூரியன் உச்சத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருந்து திருவாதிரை நட்சத்திரம் கூடி இந்த அஸ்தீக சித்தர் தட்சகனுக்கும் தேவர்களுக்கும் விமோசனம் தந்த நாளும் நேரமும் அதை தான் நாம் பண்ண போகிறோம். அந்த ஒரு சிறு தொகுப்பை உன்ன மாதிரி எவ்வளோ பேர் ஆர்வமாக இருப்பாங்க, அவங்களும் பார்க்கட்டும். நம்ம இதில் போடுவோம். ஐயா, அனுக்கிரக வாராகியினுடைய அற்புத அருளும் ஒருங்கே கிடைக்கப் பெற்று வளமாயும் நலமாயும் மகிழ்வாயும் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். இந்த பதிவு கடந்த சில நாட்களாக ஸ்ரீ அஸ்தீக சித்தர் சூஸ்திர நாகதோஷ ராகு கேது நிவர்த்தி வேள்வி என்ற ஒரு பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எந்தெந்த வீட்டிலே ராகு கேதுக்கள் இருந்தால் நீங்களெல்லாம் பங்கு கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லியிருப்பேன். அதில் சில பக்தர்கள் சில சந்தேகங்கள் கேட்டதினால் இந்த பதிவை நான் கொடுக்கின்றேன். மேலும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஒரு நற்செய்தியாகவும் சொல்லுகின்றேன். முதலிலே உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்து லா என்ற எழுத்தில் இருந்து 2, 3, 4, 5, 7, 8, 12 ராகு அல்லது கேது இருப்பவர்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்பதை நான் அந்த பதிவிலே சொல்லியிருந்தேன். இந்த 2, 3, 4, 5, 6, 7, 8, 12 இந்த ராகு கேது என்பது நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்பதை கண்ணுற்றதினால்தான் அந்த அஸ்தீக சூஸ்திர நாகதோஷ ராகு கேது சாந்தி வேள்வி என்பதை பற்றி நாம் செய்ய போகின்றோம். வருகின்ற 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று பங்கு கொள்ளும் பொழுது எந்த தோஷமும் வெறும் ராகு கேது பாம்புகளால் உள்ள தோஷம் மட்டுமல்ல, அனைத்து தோஷத்துக்கும் விமோச்சனமாகின்ற ஒரு அற்புத நாளாக சூரியன் உச்சத்தில் ஆதவன் இருந்து பானுவாரமாக வருவது என்பதை நான் சொல்லியிருந்தேன். இதில் ஒரு நற்செய்தி என்பதை ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா? இதில் குறிப்பாக ஒரு சிறப்பு பூஜையை அன்று ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் செய்ய போகின்றேன். அதுவும் அடியேனே செய்ய போகின்றேன். பொதுவாக அற்புதமாக நடக்கின்ற இந்த சிறப்பு பூஜையிலே அடியேன் ஒரு முக்கியமான நபர்களுக்கு, அது என்னவென்றால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்து லா என்ற எழுத்தில் இருந்து 2 ராகுவோ அல்லது கேதுவோ இருப்பவர்கள், அதே போல் 7 ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கின்றவர்களுக்கு மட்டும் சிறப்பு பூஜையாக தனியாக அன்றே அடியேன் செய்ய போகின்றேன். உங்க ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சி நீங்க அலைபேசியில தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டுக்கிட்டு
அந்த பூஜையில் அப்படி அந்த அமைப்பு கொண்டவர்கள், ராகு அல்லது கேதுனுடைய அமைப்பு கொண்டவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்துடன் வர வேண்டும். புரியவில்லை என்றாலும் மீண்டும் மீண்டும் போட்டு கேட்டால் எந்த வீடு, எங்கே ராகு அல்லது கேது இருக்க வேண்டும் என்பதை உங்கள் ஜாதகத்தை கண்டு அதை இங்கே விசாரணை செய்து அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து அந்த சிறப்பு பூஜையில் அடியேன் செய்கின்ற சிறப்பு பூஜையில் பங்கு கொண்டு பலனும் பயனும் அடைய வேண்டும். இது மிக 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 சொற்பமானவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படும். ஏனென்றால் அந்த பூஜையினுடையது பெருதளவிலே கூட்டத்தை வைத்து செய்ய முடியாது. அது நீங்கள் வந்து பங்கு கொள்ளும் பொழுதுதான் தெரியும், இதனால் தான் சொல்லியிருக்கிறார் என்பது. ஆகையால் அது மிக சொற்பமானவர்களே அந்த சிறப்பு பூஜைக்கு அனுமதி என்பதால் நீங்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு அதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முன் அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து நல்லது ஒரு பதிவில் பார்க்குறேன். வணக்கம். இடைவேளைக்கு முன்னாடி சுவாமிகள் வந்து நிறைய விஷயங்கள் அந்த ஏப்ரல் 14 சித்திரை தமிழ் புத்தாண்டில் ராகு கேதுக்கான ஒரு சிறப்பு பூஜை வந்து சொல்லியிருந்தாங்க. கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு உங்களுடைய நேம், அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். அன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே நம்மளுடைய ஆசிரமத்தில் விக்ரமாயாவாக இருக்கட்டும், குழந்தை குபேரராக இருக்கட்டும், வாகனங்களுக்கு அதாவது 2 வீலர் கார் எதுக்காக இருந்தாலும் குட்டி அழகான விக்ரமாயாவாக இருக்கட்டும், புத்தகங்களாக இருக்கட்டும், சிங் டாலர் அஃப்கோர்ஸ் அது சொல்லி ஆகணும். அதனால் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. 10 வருஷம் கழித்து சுவாமிகள் வந்து அதை திருப்பி கொடுத்துட்ருக்காங்க. அது இப்போ தான் எல்லாருக்கும் வந்து போய் சேர்ந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி எந்த பொருட்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எங்களால் வர முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து கொரியர் மூலமாகவும் போஸ்ட் மூலமாகவும் பெறலாம். புத்தகங்கள் உள்பட. புத்தகங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு புது புத்தகம் வந்திருக்கு. அது வந்து ரொம்ப கியூரியாசிட்டியோட எதிர்பார்ப்போடு இருக்குது. அதை கேட்டு சுவாமிகள்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த ராகுக்கு எதுவாக சுவாமிகள் வந்து பாதியில் நிப்பாட்டினாங்க. அதை பற்றி பாதியில் நிப்பாட்டதில்லைப்பா, இப்போ பார்த்துருப்பாங்கல்ல. அதில் சிறப்பு அப்படிங்கிறது தனியாக ஒன்று பிரிச்சுருக்கேன். அது வந்து காண கிடைக்காத ஒரு அற்புதம். ஏன்னா இது பொதுவாக என்கிட்ட படித்தவங்க எல்லாம் தான் பண்ணுவோம். இப்போ ராகுக்கு எது அந்த சிறப்புங்கிறது மட்டும் நானே உட்காந்து பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். எப்பேற்பட்ட தடை உள்ளவங்களுக்கும் அதில் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நான் பெருசாக சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நிறைய பேரை வச்சு என்னால் பண்ண முடியாது. அது சொற்பமானவர்களுக்கு மட்டும்தான். அதனால் அந்த சிறப்புங்கிறது ஓரளவுக்கு நான் கொடுத்துட்டேன். யார் வந்து பங்கு கொள்ளணுங்கிறது நமக்கு அந்த ஜாதக ரீதியாக கொடுத்துட்டோம். மேலும் சில விஷயங்கள் இருக்குது. அப்படி சிறப்பில் பங்கு கொள்ளணும்னா முன்னாடி இது கிட்ட வந்து கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சொற்பமான அனுமதி தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறதுனால அது சூட்சுமமாக சொல்லி தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் யாராவது அப்படி மனசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் முன் அனுமதி வாங்கிக்கிங்க, முதன்மைப்படுத்திக்கோங்க. இல்லைனா கடைசியில் அது கிடைக்கிறது கஷ்டம். அது மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லிட்டேன். அடுத்தபடியாக அன்னைக்கு 14/4/2024 தமிழ் வருஷ பிறப்பு இந்த ராகு கேது சாந்தி வேள்வி அஸ்தீக சூஸ்திர நாகதோஷ ராகு கேது சாந்தி வேள்வியில் ரொம்ப முத்தாய்ப்பாக நாம் புத்தகம் அன்னைக்கு வெளியிடப்படும். அது அங்கலட்சண சாஸ்திரமும் பலனும் பரிகாரங்கிற புத்தகம். ரொம்ப நாளாக நம்ம அடியார்கள் அங்கே அகண்டபாராயணம் வரவங்க எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப நாளாக அதுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற கிட்டத்தட்ட 2 வருஷ கடினம் அது. அந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்கிறத விட நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஐயா கிட்ட தான் கொடுத்துருவேன். அவர் தான் வளர்த்து வெளில விடுவார். அதுதான் விஷயம். அதை பற்றி ஐயா சொல்லுவார், கேட்டுக்கோங்க. சுவாமிகள் வந்து முத்துக்கள் தருவாங்க, நாங்கள் முத்தாரமாக பண்ணுவோம். இந்த முறை மிக பிரம்மாண்டமாக இது வரைக்கும் சுவாமிகள் எழுதி 7 புத்தகங்கள் நம்ம வெளியிட்டிருக்கோம். ஒவ்வொரு புத்தகமும் அடுத்த புத்தகத்தை விஞ்சுற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ அண்மையில் வந்த கர்மாக்கள் புத்தகம் வந்து மாபெரும் வெற்றி. நான் சொல்ல வர்றது இந்த வரவேற்பு. நம்ம பக்தர்கள், நேயர்கள், வாசகர்கள் அவ்வளோ விரும்பி அதை வாங்குகிறாங்க. அதை விட அதிகமான கடினமான புத்தகம் 2 ஆண்டுகள். நம்ம வேடிக்கையாக சொல்கிறது உண்டு, மனிதர்களுக்கு பிரசவ காலம் வந்து 10 மாதம், யானைக்கு பிரசவம் வந்து 20 மாதம். இந்த புத்தகத்தை பிரசவிக்க சுவாமிகள் எடுத்துக்கொண்ட மாதங்கள் 24. அங்க லட்சண சாஸ்திர பலனும் பரிகாரமும். இந்த புத்தகத்தை வருகின்ற 14ஆம் தேதி விசேஷமான நாளில் சுவாமிகள் அவர்கள் நம்ம ஆசிரமத்தில் இந்த புத்தகத்தை வெளியிட மிக பிரபலமான எழுத்தாளரான திரு அமுதன் தனசேகரன் அந்த முதல் பிரதியை பெற்றுக்கொள்கிறார். அந்த நிகழ்ச்சி வெளியீட்டு விழாவும் நடக்குது. அன்றைக்கு இந்த புத்தகங்கள் வந்து அங்கே வெளியிட்ட பிறகு விற்பனைக்கும் கிடைக்கும். இந்த புத்தகத்தின் விலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 900 ரூபாய்.
1000ன்னு ஒன்று 900 மாதிரி 900 rupees. அதனால் இந்த புத்தகத்தை வந்து பலரும் நான் அறிவித்த உடனேயே மலேசியாவிலேருந்து 2 பெண்மணிகள் இதை முன்பதிவு பண்ணியிருக்காங்க. 119 பேர் ஆசிரமத்தில் அதை முன்பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த புத்தகத்துக்கு கிடைக்கப்போட வரவேற்பு அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் பலர் சொல்கிற விஷயம், புத்தக தலைப்பே அவங்க சொல்கிறதில்ல. 7 புத்தகம் வாங்கிட்டோம், 8வது புத்தகம் எப்போ வரும், 8வது புத்தகம் வந்துருச்சா, தலைப்போட அங்கலட்சம் கூட அவங்க சொல்கிறதில்ல. அந்த அளவுக்கு எந்த புத்தகம் வந்தாலும் வாங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் மிக கடினமான, இதுவரை பலர் வந்து தொடாத நிறைய விஷயங்கள் இதில் வந்து சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. ஐயா நடுவில் ஒன்று சொல்லிடுறையா நீங்கள் சொல்லும் போது, அதாவது இந்த புத்தகத்தினுடைய வரவேற்புன்னு சொன்னீங்க இல்லையா, வரவேற்பு இருந்தால் தான் என்னால் அடுத்ததை கொடுக்க முடியும். ஆமாம், ஏன்னா அந்த வரவேற்பை பார்க்க பார்க்க இன்னும் உந்தி உட்கார வச்சு இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியில் கொடுப்பா. இது இன்னைக்கு இல்லைனாலும் பின்னாடி பெரியவங்க இல்லாத காலத்தில் கூட பல பேருக்கு பிள்ளைகளுக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் நம்மளை உந்துதல் பண்ணுது ஐயா. ஒரு பக்தை சொன்னாங்க, எங்கள் வீட்டில் பெரியவர்கள் இல்லை அப்படிங்கிற குறைய இந்த புத்தகங்கள் போக்குது அப்படின்னு. அதுதான் ஐயா, அதுதான் அதை நோக்கி தான் ஐயா நம்ம பயணிக்கிறப்ப இது அப்படிதான் ஐயா. எவ்வளோ குழப்பம் இருக்கு. இவங்க என்ன முகம் எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருந்தா என்ன, கைவிரல் எப்படி இருந்தா என்ன, காது எப்படி இருந்தான்றது தான் நம்ம விளக்கு எல்லாமே இருக்கு. இதில் என்னென்ன ரொம்ப விசேஷம், ஒவ்வொரு உடலின் அங்கத்துக்கும் ராசிகளுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. இது வந்து தலை, மூளை, முகம் வந்து மேஷம், வயிற்றுப்பகுதி ஈரல், கல்லீரல், சிறுகுடல், முதுகுத்தண்டு வந்து சிம்மம், முழங்கால் எலும்புகள் வந்து மகரம். இப்படி 12 ராசிகளுக்கும் உடம்பை பல்வேறு வகையாக பிரித்து அந்த 12 ராசிகளுக்கும் அந்த உடலின் அங்கங்களை பொருத்தி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சுவாமிகளே ஏராளமான படங்களை வரைஞ்சிருக்காங்க. எக்கச்சக்க படங்களை ஓவியர் உதவி இல்லாமல் தானே வரைஞ்சி மிகச்சிறப்பாக இந்த நூலை வெளியிட்டிருக்காங்க. பிரம்மாண்டமான அளவு, பருமனான புத்தகம், பயனுள்ள புத்தகம். 14ஆம் தேதி வெளியீட்டு விழாவிற்கு வாருங்கள், இந்த புத்தகத்தை வாங்கி பயனடையுங்கள் என்று. ஐயா நீங்களும் வரீங்கன்றதையும் சொல்லி. ஆமாம், நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். அந்த வெளியீட்டு வாழும்போது நானும் இருப்பேன். சுவாமிகள் இந்த நூலை வெளியிடும் பொழுது திரு அமுதன் தனசேகரன் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்கிறாங்க. அன்றைக்கே விற்பனைக்கு வந்துடும் ஐயா. ஆமாம், அதை நான் முதலே சொல்லிட்டேன். வெளியீட்டு போதே அது விற்பனைக்கு வந்துடும். நம்ம பக்தர்கள் பலரை சந்திக்கக்கூடிய ஒரு இனிய வாய்ப்பும் எனக்கு கிடைக்க இருக்கிறது. சந்திப்போம். நன்றி. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து சுவாமிகளும் சரி, ரவி ஐயாவும் சரி தெளிவாக சொன்னாங்க. அங்கலட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகள்லேருந்தும் வெளி மாநிலங்கள்லேருந்தும் ப்ரியாராகவே புக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்மளுடைய மணிமேகலை பிரச்சுரத்துடைய ரவி தமிழ்வாணன் ஐயா வந்துட்டு லட்சங்களை தாண்டி கோடிகளை தொட்டுக்கிட்டு இருக்காரு. வாசகர்களை சொன்ன ஐயா சுவாமிஜி காலர்ஸ் நிறைய வெயிட் பண்ணுறாங்க, பார்த்துலாம். சுவாமி காலை வணக்கம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா, யார் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? கேரளாவில இருந்து திருச்சூர் மாவட்டம். ஓகே, யாருக்கான கேள்வி கேட்க? ஓகேம்மா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்க? மகளுக்காக. அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க. பெயர் தனமித்ரா. வயசு 25 வயசும் 5 மாசம். ஓகே, என்ன நட்சத்திரம்? நட்சத்திரம் மக நட்சத்திரம். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்கம்மா. குருஜி வணக்கம். நல்லா இருங்கம்மா, குறையெல்லாம் இல்லாம நல்லா இருங்கம்மா. சொல்லுங்கம்மா. மகளுக்காக கேட்கணும் சாமி. திருமணத்துக்கு பாக்குறீங்களா? தடங்கள் வருது. யாருக்கு, உங்களுக்கா பாப்பாக்கா? பாப்பாவுக்கு. சரி சரி. என்னன்னு தெரியல. என்ன ட்ரை பண்றாங்க, என்ன மாதிரி தடங்கள் வருதுமா? ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. சரி. பின்ன கல்யாண காரியம் பார்க்கும்போதும் தடங்கள் தான் வருது. இப்ப என்ன வயசு சொன்னீங்க? 25 வயசு. சரிம்மா, 27ல தாமா திருமணம் நடக்கும். காரணம் வந்து என்னன்னா, அது சின்ன பிள்ளையிலே சுக்கிர தசையை கடந்து படிச்சு வேலை கிடைச்சி போயிடுத்து. அது பிள்ளை வந்து இப்ப சூரியன்ல வந்து அநேகமா இருக்கும். இந்த மாதிரி மக நட்சத்திரம் பொழுது சின்ன பிள்ளையில கல்யாணம் பண்றது நல்லது இல்லம்மா.
27 வயசுல தான் இயற்கையாவே நடக்கும், அதுக்கு முன்னாடி நடக்காது. இதுக்கு நடுவுல காலேஜோ அல்லது எப்பயாவது போகும்போதோ அதுல ஏதாவது லவ் ஏதாவது பிரச்சனை வந்ததாமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இல்லையா? ரைட். அப்போ அந்த 27லயே முடிஞ்சிருமா? அதுக்காக ஒன்றும் பண்ண வேணாம். அந்த தடுங்கல் இருக்கிறதுக்கு மட்டும் டெய்லி பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம், சூரிய காயத்ரி சொல்லணும். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹி பாசாஸ்தாய தீமஹின்னு வரும். அதை சொல்லிட்டு திருச்சூர்ல இருக்கீங்க, ஒரே ஒரு முறை மம்மியூர் போயிட்டு, அது எந்த கிழமை வேணாலும் வச்சுக்கலாம், ஒரே ஒரு முறை மம்மியூர் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்கே குருவாயூரை தரிசனம் பண்ணணும். மம்மியூரை தரிசனம் பண்ணிட்டு குருவாயூரை தரிசனம் பண்ணிட்டு பின்னாடி பாதசாரி அம்மன் இருக்கும், அந்த அம்மனை பாப்பா தொட்டு கும்பிட்டு கண்ணில் ஊத்திட்டு வரணும். இத செய்தா அந்த தடுங்கல் போயிடுமா? நல்லதுமா, நன்றி. என்ன கிருஷ்ணா, நேரம் முடிஞ்சிருச்சு. நேரம் போனதே தெரியும். எல்லாரும் 14ஆம் தேதி காத்துட்ருங்க. அதனுடைய அனுமதியை ஃபோனில் தொடர்பு கொண்டு கேட்டு முன்பதிவு செய்துக்கோங்க. ஏன்னா நான் அதை குறைச்சி சொல்கிறதுனால முதல்ல சொல்லிக்கோங்கன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். அடுத்த வாரம் சந்திப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.